July 1999, Shorthand Tamil Senior Grade. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு கைத்தறித்துறை அமைச்சர் அவர்களால் அவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள மானிய கோரிக்கையின் மீது என்னுடைய கருத்துக்களைச் சொல்ல விரும்புகிறேன். கைத்தறித்துறைக்கான கொள்கை விளக்க குறிப்பினை பார்க்கும்போது பல்வேறு விதமான சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. இதனால் நெசவு தொழிலையே நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் கூட அன்றாடம் அவர்கள் சந்தித்து வரும் சில பிரச்சனைகளை இந்த அவையில் எடுத்துச் சொல்வது சாலப் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நமது அரசானது வறுமைக் கோட்டிற்கு கீழே வாழும் மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கி வருவது பாராட்டுக்குரிய ஒரு செயலாகும். இலவச வேட்டி சேலைகள் வழங்குவதில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுவதாகவும் அவை எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என்றும் பெரும்பாலானவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். எனக்கு முன்னர் பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் இதே கருத்தைத்தான் வலியுறுத்தினார்கள். இந்நிலை தவிர்க்கப்பட வேண்டுமானால் கூட்டுறவுத்துறையின் சார்பாக இயங்கி வருகிற நியாய விலை கடைகள் மூலம் இலவச வேட்டி சேலைகள் விநியோகிக்கப்பட்டால் இக்குறையை போக்கிக் கொள்ளலாம் என்ற என் எண்ணத்தை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்ததாக, நெசவாளர்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் சிட்டா நூல்கள் குறைவின்றி கிடைத்திட ஆவன செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். சிட்டா நூலுக்கு தற்போதுள்ள விற்பனை வரியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஏழை கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் வகையில் இவ்வரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு நலத்திட்டங்களையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக ஏழை கைத்தறி நெசவாளர்களின் பொருளாதார தேவைகளை நிறைவு செய்யவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் தறிக்கூடத்துடன் இணைந்த வீட்டு வசதி திட்டம், சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம், நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டம் போன்ற அருமையான நல்வாழ்வு திட்டங்களை நெசவாளர்களின் சார்பாக நான் வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். கைத்தறி என்கிற போது விசைத்தறியையும் நாம் மறந்துவிட முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கைத்தறியும் விசைத்தறியும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் போல கருதப்படுகின்றன. எனவே விசைத்தறிக்கு தற்போது விதிக்கப்படும் மின் கட்டணத்தை சிறிது குறைத்து வசூலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், விசைத்தறியாளர்கள் அதிக அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து வருகிறார்கள். அடுத்து, தமிழ்நாட்டில் பரவலான அளவில் சாயப்பட்டறைகள் செயல்பட்டு வருகின்றன. அவைகளிலிருந்து வெளியேறும் சாய நீர் அருகில் உள்ள ஆறுகளிலும் நீர்நிலைகளிலும் கலப்பதால் மக்களுக்கு தேவையான குடிநீர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகியுள்ளது. அரசு இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு கல்வித்துறை செயலாளர்
அவர்களிடமிருந்து பள்ளிக் கல்வி இயக்குனர் அவர்களுக்கு எழுதும் கடிதம். ஐயா, சமீப காலமாக அரசு நடத்துகின்ற பள்ளி இறுதித் தேர்வுகளில் தேர்வு நேரத்தின் போது மாணவர்கள் ஒருவருக்கொருவர் விடைகளை பார்த்து எழுதுகின்ற நிலை இருந்து வருவதாக புகார்கள் அரசுக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இவ்வாறு ஒருவருக்கொருவர் விடைகளை பார்த்து எழுதும் பழக்கம் மாணவர்களிடையே வளர்ந்து வருவது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்க முடியாது. இத்தகைய செயல்களை தடுக்க வேண்டுமென்று பெற்றோர் ஆசிரியர் கழகங்களும் மற்றுமுள்ள பொதுநலச் சங்கங்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தவாறு உள்ளன. அது மட்டுமல்லாமல் ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுதுகின்ற நிலையும் உள்ளது. எனவே இனிவரும் காலங்களில் இம்மாதிரியான நிலை ஏற்படாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பது குறித்து கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கின்ற வகையில் ஒரு கூட்டம் நடைபெற உள்ளது. அதில் பல்வேறு மட்டத்தில் உள்ள சிந்தனையாளர்களும் அறிஞர்களும் கலந்து கொள்ள உள்ளார்கள். இக்கூட்டத்தில் தாங்களும் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தங்கள் நம்பிக்கையுள்ள